ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதியில் இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா? நம்ம விஜய் வந்து வெண்ணிலாவை ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு வர டைமில் அங்கே வந்து டோக்கன் போட்டு உட்காருங்க சார்ன்னுவாங்க. அந்த இடத்துல மிஸ்ஸஸ் வெண்ணிலா மிஸ்ஸஸ் வெண்ணிலான்னு கூப்பிடும்போது ஒரு இடத்துல விஜய்க்கு வந்து அப்படியே மைண்டு வந்து பிளாக் ஆகிடுது. என்ன இவங்க மிஸ்ஸஸ் வெண்ணிலா கூப்பிட்றாங்களே. அப்புறம் டாக்டர்கிட்ட இட்டுன்னு போயிட்டு விஜய் வந்து வெண்ணிலாவுக்கு என்னென்ன நடந்துச்சோ அதெல்லாம் வந்து டாக்டர்கிட்ட சொல்லுவார். அவங்க அப்பா அம்மா இறந்ததை வந்து நேரில் பார்த்தோன்னே அவங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க சார். நம்ம அப்போ விஜய் சொல்லுவார், சார் எவ்வளோ பணம் செலவானாலும் இவங்களை கிளியர் பண்ணிவிடுங்க சார். நம்ம சரிங்க பண்ணிடுறேன் சார். சார் உங்கள் மிஸ்ஸஸ்க்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது? ஐயோ சாரி சார்ன்னும்போது அந்த இடத்துல விஜய் ஒரு இடத்துல அமைதியாக இருந்திருந்தாலும் கதைக்கலை வந்து வேறு லெவலில் போயிருக்கும். விஜய் அந்த இடத்துல ஜென்யூனாக சொல்லுவார், சார் இவங்க என் ஒய்ஃப் இல்லை, என்னோடய ஃப்ரெண்டுன்னும் போது ஐயோ அந்த இடத்துல வந்து ஐயோ பேக்ரவுண்ட் சாங்கெல்லாம் போட்டால் அப்படியே ஆடணும் போல் இருந்துச்சுங்க. விஜய் சொன்ன வார்த்தை வந்து அவ்வளோ சூப்பராக ஜென்யூனுன்றதை வந்து விஜய் வந்து சொல்லியிருக்காங்க. இதை வந்து நம்ம காதலி காவேரி கேட்டிருந்தா எப்படி துள்ளி குதிச்சு இருப்பாங்கங்க. விஜய் வந்து டாக்டர் கிட்ட பேசும்போது என்னோட